நான் இதுக்காக வேண்டி நிறைய கோயிலுக்கு போகணுங்க, வேண்டுதல் வச்சேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், பரிகாரங்கள் செஞ்சேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட எனக்கு அந்த புத்திர செல்வம் பெருகலை அப்படின்றீங்களா? ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம், அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதில் உங்கள் ராசி டைரெக்டாக 5ஆம் இடமாக பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன? புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். அந்த புத்திர ஸ்தானத்தையே பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. நீர் இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, ஆகாயம் இல்லாத வாழ முடியாது, பூமி இல்லாத வாழ முடியாது, காற்று இல்லாத சுவாசிக்க முடியாது. இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சபூதம். அந்த பஞ்சம ராகுவாகவே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக 80% துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா, பர்மனெண்ட் ஆகிடும். நான் குருவாக இருந்து மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறீங்களா, உங்களுக்கு பட்டம், பதவி, பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுவாவாசு வருடத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த வருடம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் துலா ராசியில், அதாவதுன்றது மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 192 டிகிரியில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த விசுவாவசு வருடம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சம சனியாக இருந்தவர் இப்போ உங்களுக்கு ரோக சனியாக வந்திருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாகனம் வாங்குகிற யோகம், வீடு கட்டுற பாக்கியம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொத்து கிரயம் பண்ணுற யோகம் இன்றைக்கி 95% கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்கள் இதை எழுதியே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2027 வருஷம் அதுக்கு ஆதாரமாக இந்த விசுவாசு வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அப்போ குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு மாறுறாரு. அப்படி மாறும்போது 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கிய குருவாக வராரு. அப்போ பாக்கிய குருவாக வந்துட்டா குருவுடைய பார்வை பாருங்கள் 5, 7, 9. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு யாரை பார்க்குறாரு? 5ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ குருவும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானும் நட்பு கிரகம். அப்போ நட்பு கிரகமாக இருந்து உங்கள் ராசியை 5ஆம் இடமாக பார்க்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகும். கிட்டத்தட்ட கணக்கில் வச்சுக்கோங்க, இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதியில் இருந்து 2026 வருஷம் 6வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சே தீரும். இதில் மாற்றமே கிடையாது. நான் இதுக்காக வேண்டி நிறைய கோயிலுக்கு போகணுங்க, வேண்டுதல் வச்சேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், பரிகாரங்கள் செஞ்சேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட எனக்கு அந்த புத்திர செல்வம் பெருகலை அப்படின்றீங்களா? ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம், அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதில் உங்கள் ராசி டைரெக்டாக 5ஆம் இடமாக பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன? புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். அந்த புத்திர ஸ்தானத்தையே பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதே மாதிரி பூர்வீக புண்ணியத்தில் இருக்கிற கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனை, அதே மாதிரி இடம் பிரச்சனை, அனந்தமிகளுக்குள்ளார பாகப்பிரவனை பிரிக்க முடியல, சொத்து பிரச்சனை இருக்குது, சொந்த பந்தத்துக்குள்ளார மனசங்கடங்கள் இருக்குதுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2026 6வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்கள் லைஃப் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 100% சனி பயிற்சியும் உங்களுக்கு 95% உங்களுக்கு பண வரவு கொடுத்துருக்குது. அதில் குறிப்பாக நான் என்ன சொன்னேன்? இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், அயல்நாட்டுக்கு போகலாம்.
குரு பயிற்சி ஆகக்கூடிய நேரம் புத்திர பாக்கியம் கொடுக்கணும், வளர்ச்சி கொடுக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதி கிடைக்கும், கஞ்சி குடித்தா கூட சந்தோஷமாக இருப்பீங்க அந்த காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. அப்படி பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா கரெக்டாக மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம ராகுவாக வராரு. பஞ்சம ராகு அப்படின்னா 5 குடைவன் தான் பஞ்சமம் நம்ம சொல்கிறோம். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீர் இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, ஆகாயம் இல்லாத வாழ முடியாது, பூமி இல்லாத வாழ முடியாது, காற்று இல்லாத சுவாசிக்க முடியாது. இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சபூதம். அந்த பஞ்சம ராகுவாகவே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக 80% துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா, பர்மனெண்ட் ஆகிடும். நான் குருவாக இருந்து மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறீங்களா, உங்களுக்கு வந்து பட்டம், பதவி, பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிறேங்க, நான் மற்றவங்களுக்கு வந்து கட்டன்றது நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்றீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரும். நீங்கள் அதாவது சன்னியாசியாக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி சம்சாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சம்சாரி ஆகிட்டிங்களா குடும்பஸ்தரி ஆகிறதுக்கு, குழந்தை குட்டியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கிட்டத்தட்ட இந்த 2025 5ஆவது மாதம் 18ஆம் தேதியில் இருந்து 2026ஆவது வருஷம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். இங்கே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உதவி கிடைக்கும், புது ஒரு நட்பு கிடைக்கும். அதே மாதிரி யார் வகையிலையாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட ஆசைப்பட்ட காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். மொத்தத்தில் கல்வி தரம் உயரும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு. இது யாருக்கு நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டாப்பில் இருக்கக்கூடிய ராசி இந்த வருஷம், இந்த விசுவாவாச வருடத்தில் பாருங்கள் துளாராசிக்காரங்க வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது லாப கேதுவாக வராரு, 11ஆம் இடத்துக்கு வராரு. சரிங்களா? 12ஆம் இடத்துலேருந்து இப்போ அதாவதுன்றது 11ஆம் இடத்துக்கு வராரு. கேது பகவானும் சாதாரண சலிச்சவர் அல்ல, அவரும் உங்களுக்கு லாப கேதுவாக வராரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் கனவாக இருக்கும், வண்டி, காரு, ரெண்டாவது நமக்கு வந்து லேண்டு, இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் உட்காந்த இடத்துல 10 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு இது ஒரு யோசனை. நம்மளால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, உங்களால் பண்ண முடியாது இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக நடக்கும். 100% துளாராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறும், மாறியே தீரணும். அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது. நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? மொத்தத்தில் குரோதி வருடத்தில் பட்ட கஷ்டம் இந்த விசுவாவாசு வருடத்தில் நீங்கள் படமாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை அங்கீகாரத்தோடு வாழ போகிறீங்க. நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.